பதஞ்சலி யோக சூத்திரத்தில் வந்து இது வரைக்கும் 3 சூத்திரங்கள் பார்த்துருக்கோம். முதலாவது சூத்திரம் வந்து யோகத்தை பற்றிய விசாரமானது இப்போது ஆரம்பமாகின்றது அப்படின்னு சொன்னார். இப்போ 2வது சூத்திரத்தில் வந்து யோகம்னா என்ன அப்படின்னு சொன்னார். சித்த விருத்திகளை நிரோதம் செய்தல். சித்த விருத்திகளை நிரோதம் செய்தல் அப்படின்னா வந்து மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை ஒழுங்குபடுத்துதல், அதுதான் வந்துட்டு யோகம் அப்படின்னு சொன்னார். இந்த சாத்தியத்தை அடைவது தான் யோகம் அப்படின்னு சொன்னார். அப்படி வந்து நம்ம நிரோதம் செய்தால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறது வந்து சொன்னார். 3வது சூத்திரத்தில் வந்து அதற்கான பலன் என்ன, அங்கே வந்து மோட்ச லட்சணமானது பேசப்பட்டது. அப்படி நிரோதம் செய்தவன் தன்னுடைய ஸ்வரூபத்தில் நிலைத்திருத்தல் என்பது சம்பவிக்கின்றது. ஸ்வரூபே அவஸ்தானம் ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தன்னுடைய ஸ்வரூபத்தில் நிலைத்திருத்தல் என்பது சம்பவிக்கின்றது. அப்போ இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கோம். ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா, ஒரு பொருள் பார்த்து அந்த பொருள் மேலே நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா, அங்கேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்முடைய எண்ணமெல்லாம் அந்த பொருள் மேலே இருந்ததுன்னா, நம்ம இங்கே இருக்கோமா அங்கே இருக்கோமா? அந்த பொருள் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இங்கே ஃபிசிக்கலாக இருக்கோம், ஆனால் மென்டலி அங்கே தான் இருக்கோம். அப்போ அப்படி இருந்தால் நமக்கு அது எப்படி வந்து நிம்மதியை கொடுக்கும்? அப்போ நம்முடைய சொரூபத்தில் நாம் நிலைத்திருத்தல் தான் நமக்கு வந்து பரம திருப்தியை கொடுக்கும். அப்படி இருப்பவன் யார் அப்படின்னா, இந்த சித்த விருத்திகளை நிரோதம் செய்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது சில பேர் வந்து நான் வந்து ஞான யோகத்தில் ஈடுபட்டிருக்கேன், ஆனாலும் என்னால் வந்து அதில் வந்து நிலச்சி நிற்க முடியலையே அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, சித்த விருத்திகளை நிரோதம் செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி செய்தவனால தான் வந்துட்டு அதில் நிலச்சி நிற்க முடியும். தன்னுடைய சொரூபத்தில் நிலைத்திருத்தல் அப்படிங்கிறத வந்து ஞான யோகம் படித்தா அந்த ஞானத்தின் மூலமாக தான் வந்து சாத்தியமாகும். அப்போ ஞான யோகத்தில் நான் ஈடுபட்டிருக்கேன், அப்படி அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கேன். அப்படி தெரிஞ்சிருந்தும் எனக்கு வந்து என்னுடைய சொரூபத்தில் என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம இன்னும் சித்த விருத்திகளை நிரோதம் செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ 4வது சூத்திரத்துக்கு போகலாம். இந்த 4வது சூத்திரத்தில் வந்து அப்படி சித்த விருத்திகளை நிரோதம் செய்யவில்லை என்றால் அவனுக்கு வந்து எப்படி இருக்கும், அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார். அப்போ அது வந்து மோட்ச லட்சணம் அப்படின்னா இது சம்சார லட்சணம். சரி, விருத்தி சாரூபியம் இதரத்ர. விருத்தி சாரூபியம் இதரத்ர. இத அப்படின்லாம் சொல்லக்கூடாது, தா சொல்லக்கூடாது, த அப்படின்னு தான் சொல்லணும். விருத்தி சாரூபியம் இதரத்ர. விருத்தி அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விருத்தினா மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள். அடுத்தது வந்து சாரூபியம். சாரூபியம் அப்படின்னா கலந்து விடுதல். சாரூபியம்னா கலந்து விடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இதரத்ர அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இதரத்ர அப்படின்னா இதர அப்படிங்கிற வார்த்தை வந்து அதுக்கு என்ன பொருள்னா மற்ற அப்படின்னு பொருள். இதர அப்படின்னா மற்ற. அப்போ இதரத்ர அப்படின்னா மற்ற வேலைகளில். மற்ற வேலைகளில்னா எந்த வேலையில்? சித்த விருத்திகளை நிரோதம் செய்யாத வேலையில். அப்போ வந்து விருத்தி சாரூபியம் நடக்குமாமா. விருத்தி சாரூபியம்னா மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களோடு நாம் கலந்து விடுகின்றோம். அப்போ இந்த சித்த விருத்திகளை நிரோதம் செய்யாத சமயத்தில் அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களோடு நாம் கலந்து விடுகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய மனம் வந்து நம்ம மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் வந்து சத்துவ எண்ணங்களும் வரும், ராஜச எண்ணங்களும் வரும், தமோ குணத்தை சேர்ந்த அந்த எண்ணங்களும் நமக்கு வரும். அப்போது நம்ம வந்து அதோட கலந்துடுறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து சத்துவமாகவும் இருப்போம், ராஜசமாகவும் இருப்போம், தமோ குணத்திலையும் இருப்போம். இப்படியே வந்து நம்ம இருந்துட்டு இருப்போம். சரி, இதில் வந்து என்னன்னா, தாமச குணத்தோட நம்ம இருக்கும்போது அந்த தாமச எண்ணங்கள் வந்து தோன்றும் போது மனதில் வந்து மோகம்ங்கிற ஒரு குணம் வந்து வந்துடும். மோகம் வந்துச்சுன்னா அது புத்தியை வந்து மழுங்கடிச்சிடும். புத்தியை மழுங்கடிச்சா எது சரி எது தப்புனே தெரியாமல் நம்ம இருப்போம். அதே மாதிரி ராஜச விருத்தி இருந்துச்சுன்னா துக்கம் ஏற்படும். இந்த தாமச விருத்தியினாலையும் வந்து துக்கம் ஏற்படும். அது மோகத்தை ஏற்படுத்தி துக்கத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து சத்துவ விருத்தி. இந்த சத்துவ விருத்தி வந்து சுகத்தை கொடுக்கும். ஆனால் இந்த சுகம் வந்து நம்முடைய அந்த சொரூப சுகம் கிடையாது. இந்த சுகம் வந்து ஏதாவது ஒரு பொருளை அனுபவிக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய சுகம். இந்த சுகம் வந்து ஆக்சுவலாக நம்ம பேருக்கு சுகம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையிலேயே இது துக்கம். எப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து கார் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ கார் வச்சுருக்கிறவங்க திடீர்னு வந்து அந்த கார் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, 2 வீலரில் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க. இப்போ 2 வீலரில் போனால் நமக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் கார்லேயே போயிட்டு இருந்தவங்களுக்கு 2 வீலரில் போனால் எப்படி இருக்கும்?
சுகமாக இருக்குமா? இருக்காது. அப்போது ஒரு சுகத்தை அனுபவித்தவங்களுக்கு தான் வந்துட்டு அதை விட குறைவான சுகம் வந்து துக்கமாக இருக்குமே ஒழிய, அந்த சுகத்தை அனுபவிக்கவே இல்லை அப்படின்னா நமக்கு எதுவுமே துக்கமாக இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட சுகங்களை வந்து இது கொடுக்கும். அப்போ நமக்கு வந்து இப்படி வந்து நம்ம ஐக்கியம் ஆயிடுவோம். ஏன்னா நமக்கு தோணலாம், ஓ நமக்கு வந்து சித்தவிருத்திகளை வந்து நம்ம நிரோதம் செய்யலை அப்படின்னா வந்து நம்ம எண்ணங்களோட ஐக்கியம் ஆயிடுவோம் சொல்லி பதஞ்சலி முனிவர் சொல்றாரு. சரி, ஐக்கியமானா என்ன, அது ஐக்கியமாயிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணலாம். அதனால என்ன பிரச்சனைங்கிற மாதிரி தோணலாம். அதுல இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அது போக இனி ஒரு தன்மை, மனதினுடைய இன்னொரு தன்மை வந்து என்ன அப்படின்னா க்ஷணிகம் அப்படின்னு சொல்றோம். க்ஷணிகம் அப்படின்னா க்ஷண நேரத்துல வந்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு போறது, கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் அழிஞ்சிரும். ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அது தொடர்ச்சியா இருக்காது, கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் வந்து அது போயிடும். அப்போ இங்க வந்து என்ன ஆகும், பதஞ்சலி முனிவர் என்ன சொன்னாரு, அந்த சித்த விருத்திகளோட நீ ஐக்கியமாயிருவ அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அப்ப எண்ணங்கள் வந்து ஒவ்வொரு எண்ணமும் வர வர நம்ம அந்த எண்ணமாவே இருப்போம். இப்போ வந்து கோபம் அப்படிங்கிற ஒரு விருத்தி வருது அப்படின்னா நம்ம வந்து கோபப்படுவோம். உடனே அடுத்த செகண்டே அது வந்து மறைஞ்சு அந்த கோபம்ங்கிற விருத்தி அழிஞ்சு இன்னொரு எண்ணம் வருது, பொறாமைங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னா உடனே நம்ம வந்து பொறாமப்படுறவனா மாறிடுவோம். அப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து ஆள் மாறிட்டே இருப்பாங்க. நம்மளே சொல்லியிருப்போம், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான், இவனை புரிஞ்சுக்கவே முடியல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆயிடுவோம். ஆக்சுவலாக நம்முடைய சொரூபம் தான் இங்கே பேசிட்டு இருக்காரு. நம்ம வந்து இப்போ இப்படி தான் இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சித்த விருத்திகளை நிரோதம் செய்யணும் அப்படின்னு சொல்ற. ஆக்சுவலாக வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து எதனுடைய தர்மம் அப்படின்னா அது விருத்திகளுடைய தர்மம். விருத்திகளுடைய தர்மம் வந்து என்னவா ஆகுது, என்னுடைய தர்மமா மாறிடுது. அப்போ அது வந்து இல்லாம பண்ணணும்னா நம்ம சித்த விருத்திகளை நிரோதம் செய்யணும். மனதினுடைய இனி ஒரு தன்மை என்ன அப்படின்னா விகாரித்துவம் அப்படின்னு சொல்றோம். மனதினுடைய இனி ஒரு தன்மை, ஃபர்ஸ்ட் வந்து க்ஷணிகம் அப்படின்னு பார்த்தோம், இன்னொன்று வந்து விகாரித்துவம். விகாரித்துவம் அப்படிங்கிறது என்னன்னா மாறிட்டே இருக்கிறது. இதுவும் மாறிட்டே இருக்கிறதுனா இப்போ வந்து இந்த சன்ன நேரத்தில் வந்து போற எண்ணங்கள் இது வந்து இன்பமான எண்ணங்களாகவே இருந்துட்டு இருந்தால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம யோக சாஸ்திரமே படிக்க வேண்டாம். ஏன்னா அது இன்பத்தை கொடுத்துட்டே இருக்கு, இன்பத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அலையிறோம். அப்போ வந்து இன்ப விருத்திகளையே தொடர்ந்து நமக்கு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா இன்ப விருத்திகள் வரும், கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அது மறைஞ்சு சன நேரத்தில் மறைஞ்சிரும் இல்லையா? சனிகம் தானே, மறைஞ்சு உடனே வந்து துயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்துடும், தொடர்ந்து இன்பத்தை கொடுக்கக்கூடிய எண்ணமே வந்துட்டு இருக்காது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தன்மையும் வந்து மனதுக்கு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு சித்த விருத்திகளை வந்து நிரோதம் செய்யணும். சரி, இப்போ 4வது சூத்திரத்துல போகலாம். 4வது பார்த்தாச்சு, 5வது சூத்திரம். 5வது சூத்திரத்துக்கு போகலாம். விருத்தயக பஞ்சதையக கிளிஷ்டா அக்ளிஷ்டாக. விருத்தயக பஞ்சதையக கிளிஷ்டா அக்ளிஷ்டாக. விருத்தயக ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய சூத்திரத்துல பார்த்துட்டோம் விருத்தினா என்ன அப்படின்னு சொல்லி. விருத்தினா எண்ணம், விருத்தயக அப்படின்னா எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம், ப்ளூரல் ஃபார்ம். பஞ்சதையக, பஞ்ச அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், பஞ்சனா 5, அப்போ 5 வகைப்படும் அப்படின்னு சொல்றார். கிளிஷ்டா அக்ளிஷ்டா, கிளிஷ்டாக அக்ளிஷ்டாக. கிளிஷ்டா அப்படின்னா வந்து துன்ப விருத்திகள் அப்படின்னு அர்த்தம், துன்பத்தை தரக்கூடிய எண்ணங்கள். அக்ளிஷ்டா அப்படின்னா வந்து ஆப்போசிட், இன்பத்தை தரக்கூடிய எண்ணங்கள். அப்போ நமக்கு வந்து எண்ணங்கள் வந்து இன்பத்தையும் கொடுக்குது துன்பத்தையும் கொடுக்குது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றார். 5 நமக்கு தோன்றக்கூடிய அத்தனை எண்ணங்களையும் வந்துட்டு அது 1000மோ 2000மோ 10,000மோ எத்தனை எண்ணங்கள் தோன்றினாலும் அத்தனை எண்ணங்களையும் வந்துட்டு 5 கேட்டகரிஸ் வந்து உண்டாக்கி அந்த 5க்குள்ள அடக்கிடுறார். இப்போ இதுல வந்து நம்ம கிளிஷ்டா அக்ளிஷ்டான்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒன்று பார்த்தோம். கிளிஷ்டா அப்படின்னா வந்துட்டு துன்ப விருத்திகள் அப்படின்னு பார்த்தோம், அக்ளிஷ்டான இன்ப விருத்திகள், இன்பத்தை தரக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு பார்த்தோம். இதுல வந்து மனம் வந்து ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் இருக்கும்போது கிளிஷ்டம், சத்துவ குணத்துல இருக்கும்போது அது அக்ளிஷ்டம் அப்படின்னு சொல்றோம். நமக்கு வந்து இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த கிளிஷ்ட எண்ணங்கள் அக்ளிஷ்ட எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள்னு புரிஞ்சுக்கணும். தீய எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து கிளிஷ்ட எண்ணங்கள். அதாவது நல்ல எண்ணங்கள் வந்து நமக்கு இன்பத்தை தான் கொடுக்கும், தீய எண்ணங்கள் கட்டாயம் துயரத்தை தான் கொடுக்கும்.
நமக்கு இது வந்து சாதாரணமாக தெரியறதே கிடையாது. நம்ம வந்து பகவத்கீதையில் கூட பகவான் வந்து 16வது அத்தியாயத்தில் இந்த தைவி சம்பத் ஆசுரி சம்பத் அப்படின்னு சொல்லி அதை குறித்து வந்து பேசுறார். தைவி சம்பத்னா நல்ல குணங்கள், ஆசுரி சம்பத்னா தீய குணங்கள். 26 நற்குணங்களை சொல்றார். அதுக்கப்புறம் தீய குணங்களை பத்தி சொல்றார். இந்த தீய குணங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம நீக்கணும், இந்த நற்குணங்கள் வந்து நம்ம வளர்த்திக்கணும் அப்படின்னு சொல்றார். என்ன காரணம்? ஏன் கஷ்டப்பட்டு நல்ல குணத்தை வளர்த்திக்கணும்? தீய குணங்களை வளர்த்திக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட தேவையே இல்லை, ஏன்னா அது அதுவாகவே வந்துடும். ஆனால் நற்குணங்கள் வந்து நம்ம கஷ்டப்பட்டு அதை வந்து நம்ம கொண்டு வந்து ஆகணும். ஏன் அதை கொண்டு வரணும் அப்படின்னா, அப்பதான் வந்து மனித வாழ்க்கையில மனிதர்களால் என்ன சுகத்தை அனுபவிக்க முடியுமோ அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட சுகங்களை கொடுக்கக்கூடியது வந்து நல்ல குணங்கள், நற்குணங்கள் தான் வந்துட்டு நமக்கு வந்து இன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து பல விஷயங்கள் நமக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரியறதில்ல. இப்போ வந்து லஞ்சம் வாங்குறவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இமீடியட்டாக வந்து பணம் கிடைச்சிருது. பணம் கிடைச்சா சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க எல்லாருமே. அப்போ கண்ணுக்கு பின்னாடி தெரியக்கூடிய, இப்போ லஞ்சம் வாங்குறது தப்பு, அப்போ அது அதர்மம். அதர்மத்துக்கு ஏற்ற பலனை வந்து நம்ம அனுபவிச்சாகணும். அது நம்ம இப்போ அனுபவிக்க போகிறது கிடையாது, அது ஃப்யூச்சரில் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அனுபவிப்போம். ஆனால் இப்போ வந்து எனக்கு பணங்கிறது இருக்கே, அது எனக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு. ஆனால் இந்த நேர்மை அப்படிங்கிற அந்த ஒரு வேல்யூவை வந்து நான் அந்த இடத்துல விட்டதுனால நான் எதை இழக்கிறேங்கிறது எனக்கு தெரியறதில்ல, அந்த ஸ்பாட்ல எனக்கு தெரியறதில்ல. அது தெரியாத காரணத்தினால நான் என்ன பண்ணிடுறேன்னா, இப்போ வந்ததை நான் ஏன் விடணும் அப்படின்னு சொல்லி அதை நான் எடுத்துக்கிறேன். நம்ம லைஃப்பில் கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவோம் அப்படின்னா, யார் நல்ல பணக்காரங்களாக இருக்காங்களோ, யார் நல்ல புகழ் அடைஞ்சிருக்காங்களோ அவங்கள தான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு என்ன தெரியறதில்லை அப்படின்னா, அவ்வளோ பணத்தை வச்சு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது தெரியறதில்லை. நமக்கு பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதனால் பணம் வச்சிருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி தெரியாதது என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த பணத்தை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா பணத்துக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி வேணும். நம்ம நிறைய பணம் சேர்த்திட்டோம் அப்படின்னா செக்யூரிட்டி வேணும் கண்டிப்பாக. அந்த செக்யூரிட்டி வந்து மனுஷனாகவும் இருக்கலாம், இன்சூரன்ஸும் இருக்கலாம். இப்போ அந்த செக்யூரிட்டிக்கு என்ன செக்யூரிட்டிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நமக்கு செக்யூரிட்டி வேலைக்கு வர்றவங்கள வயசானவங்க தான் வருவாங்க. அவங்க அப்போ எப்படிப்பட்ட செக்யூரிட்டி கொடுப்பாங்கங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்புறம் இந்த இன்சூரன்ஸில் வந்து அந்த இன்சூரன்ஸ் ரெகுலேஷன்லேயே வந்து ஒரு 28% நினைக்கிறேன், 28% வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். 100% ரிஸ்க் வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அப்போ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, இன்சூரன்ஸுக்கே இன்சூரன்ஸ் தேவைப்படுது. இன்சூரன்ஸ் போட்டால் நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கலாம்னு நினைக்கிறோம், இன்சூரன்ஸே சேஃப்டி கிடையாது. அப்போ நமக்கு மேலோட்டமாக வந்துட்டு சில விஷயங்கள் தெரியுதே ஒழிய உள்ளுக்குள்ளே ஆழமாக போய் பார்க்க தெரிய மாட்டேங்குது. நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இவங்கெல்லாம் வந்து பணக்காரங்க, டெய்லி கார்லேயே போயிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவங்க பாரு எங்கே போனாலுமே இவங்க காரில் தான் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பார். அதை பார்த்தா கூட நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இவர் வந்து நல்ல வசதியான ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல கூட வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மிஸ்டேக் வந்து கண்ணுக்கு தெரியாதே ஒழிய அவங்க அனுபவிக்கக்கூடிய இன்பம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஏன்னா பணக்காரங்களுக்கும் சொல்லி சில நோய் இருக்கும். இப்போது இந்த சாக்கடைக்கு பக்கத்தில் வீடு கட்டி நிறைய கொசு இருக்கும், அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நோயும் வராது, அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து டெய்லி மினரல் வாட்டரில் குளிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்குன்னு சொல்லி பகவான் வந்து சில நோய்களை வந்து படைச்சு வச்சிருப்பார். எங்கேருந்து நோய் வருதுன்னு தெரியாது. இந்த கவுண்டமணி வந்து ஒரு காமெடியில் வந்துட்டு, எங்கேருந்துடா வருது உங்களுக்கு இந்த வியாதி எல்லாம், யமனை வந்து பாச கயிறை போட சொல்லக்கூடாது, பாச வளைய போடணும் அப்படின்னு சொல்லி கவுண்டமணி சொல்லுவார். அந்த மாதிரி வந்து இந்த பணக்காரங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஸ்பெஷலி மேட் ஃபார் பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சில வியாதிகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியறதே இல்லை. அவங்க வச்சிருக்கக்கூடிய பணம், அவங்க அனுபவிக்கக்கூடிய வசதி, இதெல்லாம் தான் கண்ணுக்கு தெரியுது. இப்போ நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் தான் நமக்கு இன்ப விருத்திகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தீய எண்ணங்கள் வந்து துன்ப விருத்திகள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தர்மமான எண்ணங்கள் நல்ல விருத்திகள், அதர்மமான எண்ணங்கள் தீய விருத்திகள். இந்த எண்ணங்கள் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு ஆச்சாரியார் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது நான் வந்து ஒரு பொருளை பார்க்குறேன் அப்படின்னா
அந்த பொருள் மேலே நான் ஆசைப்படுறேன். ஆசைப்படும் போது அது எனக்குள்ள ஒரு பதிவை ஏற்படுத்துது. அது சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பதிவு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை பற்றின எண்ணங்களை எனக்குள்ள உருவாக்கிட்டே இருக்கு. அப்போ எண்ணங்களால சம்ஸ்காரம், இந்த சம்ஸ்காரங்களால மறுபடியும் எண்ணம், அப்புறம் மறுபடியும் எண்ணம் வந்துச்சுன்னா மறுபடியும் அது ஒரு பதிவை ஏற்படுத்தும். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு சைக்கிளில் வந்து நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோம். நம்ம அதுலேருந்து விடுபட முடியாத அளவுக்கு மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ எண்ணங்கள் வந்துட்டு ஒரு விதத்தில் வந்துட்டு எண்ணங்கள் வந்து நம்ம எண்ணம் இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அதே எண்ணத்தில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். இப்போ அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத வந்து அடுத்த சூத்திரத்தில் சொல்கிறார். 6வது சூத்திரம். பிரமாண விபர்யய விகல்ப நித்ரா ஸ்மிருதயः. பிரமாண விபர்யய விகல்ப நித்ரா ஸ்மிருதயः. இதில் வந்து 5 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து பிரமாணம், இன்னொன்று வந்து விபர்யயம், 3வது வந்து விகல்பம், 4வது நித்ரா, 5வது ஸ்மிருதி. 5 விஷயங்கள் இருக்கு. இது ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு சூத்திரமா வந்து இதுக்கப்புறம் விளக்குவார். நம்ம வந்து இந்த சூத்திரத்தில் இதுக்கான அர்த்தம் மட்டும் என்னன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த சூத்திரத்துக்கு போகலாம். இப்போ பிரமாணம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் பிரமாணம்னா என்னென்னு. பிரமாணம்னா அறிவை தரும் கருவி. இப்போ அறிவை தரும் கருவியின் மூலமாக உண்டாகக்கூடிய சரியான எண்ணங்கள், உண்மையான எண்ணங்கள் எதுவோ அதை வந்து நம்ம பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது விபர்யயம். அதே அறிவை தரும் கருவியின் மூலமாக பொய்யான அறிவை, தவறான அறிவை பெற்றால் அதை வந்து விபர்யயம் அப்படின்னு சொல்கிறோம். சரியான அறிவுங்கிறது வந்துட்டு பிரமாணம், தவறான அறிவு விபர்யயம். அடுத்தது வந்து விகல்பம். விகல்பம்னா கற்பனை அல்லது குழப்பமான எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நித்ரா. நித்ரானா எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தால் உங்களுக்கே அந்த அனுபவம் வந்துடும், உறக்கம். அடுத்தது ஸ்மிருதி. ஸ்மிருதி அப்படின்னா நினைவு, ஞாபகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்படி வந்து 5 விதமாக வந்து பிரிக்கிறார். இனி 7வது சூத்திரத்தில் வந்து பிரமாணம்னா என்ன அப்படிங்கிறது சொல்லுவார். 7வது சூத்திரம். இதில் இந்த ஸ்லைடில் வந்துட்டு ஒட்டுக்கா சேர்த்தி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து தனித்தனியாக பிரித்து சொல்கிறேன். பிரத்யக்ஷ அனுமான ஆகமாக பிரமாணானி. பிரத்யக்ஷ அனுமான ஆகமாக பிரமாணானி. பிரத்யக்ஷ அனுமான ஆகமா. பிரத்யக்ஷம் அப்படின்னா நேரடி அறிவு, அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். அதுக்கப்புறம் அனுமானம், அதுக்கப்புறம் ஆகமம். இப்படி வந்து 3 விஷயங்கள் சொல்கிறாரு. பிரமாணானி அப்படின்னா பிரமாணங்கள், இவை 3ம் தான் பிரமாணங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த பிரமாணங்கள்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து இன்ட்ரோடக்ஷனில் வந்து பார்க்கும்போது சொன்னோம், ஒரு தத்துவம் அப்படிங்கிறது வந்து எதை பிரமாணமாக ஏற்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் ஒரு தத்துவமானது நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வேதாந்தத்தில் வந்து 6 பிரமாணங்களை வந்து ஏற்றுக்கிறோம். இதில் வந்து யோக சாஸ்திரத்தில் வந்து 3 பிரமாணங்கள் சொல்கிறாங்க. பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம், 3 பிரமாணங்கள். இதில் வந்து பிரத்யக்ஷம் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த பிரத்யக்ஷத்தை மட்டுமே வந்து பிரமாணமாக ஏற்றுக்கிறவங்க ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம், சாருவாகர்கள். அவங்க வந்து பிரத்யக்ஷத்தை மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க. இப்போ பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது என்னன்னா 5 புலன்கள், அதன் மூலமாக 5 இந்திரியங்கள் மூலமாக நாம் பெறக்கூடிய ஞானம். இப்போ கண்களை பயன்படுத்தி என்னால் என்ன அறிவு அடைய முடியும்? ஒரு பொருளுடைய கலரு, அப்புறம் அதனுடைய வடிவம். அதுக்கப்புறம் காதுகள், காதுகளை வச்சு சப்தம். அப்புறம் வந்து நுகர்ந்து பார்த்து ஒரு பூ இருக்குது அப்படின்னா அந்த பூவோடைய மனத்தை வந்து நான் நுகர்ந்து பார்த்து அறியறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுனால நான் வந்து சுவை அறியறேன். அதுக்கப்புறம் தொடு உணர்வு, ஒரு பொருள் வந்து திடமாக இருக்கா இல்லை வந்து அது சாஃப்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நான் தொடு உணர்வு அப்படிங்கிறத வச்சு நான் அறியறேன். அப்போ இதெல்லாம் அறிவு. இந்த பிரத்யக்ஷத்துக்குள்ள இந்த 5 புலன்கள் மூலமாக பெறக்கூடிய அறிவு அப்படிங்கிறது வருது. இதுதான் வந்து பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அனுமானம். 2வது வந்து அனுமானம். இந்த அனுமானத்துக்கு வந்து நமக்கு வந்து எப்பயுமே வச்சிருக்கக்கூடிய ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா மலை, புகை. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே வந்து ஒரு மலை தெரியுது, அந்த மலையிலேருந்து புகை போயிட்டு இருக்கு. நம்ம புகையை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் என்ன முடிவு செய்வோம்? அங்கே நெருப்பு இருக்குது
அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம். நெருப்பை பார்க்கவே இல்லை. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அறிவை கொண்டு இனி ஒரு அறிவை அடைந்தால் அதை வந்து அனுமானம் அப்படின்னு சொல்றோம். அறிவை கொண்டு அறிவை அடைதல் அப்படின்னு சொல்றோம். அது அனுமானம், யுக்தி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ஆகமம், ஆகம வாக்கியம். ஆகமம் அப்படின்னா வந்து ஜென்ரலா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து யோக சாஸ்திரத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சான்றோர் வாக்கு. சான்றோர் வாக்கு. சான்றோர்னா யாரு? சான்று காட்டும்படி வாழ்பவர்கள் யாரோ அவங்க தான் சான்றோர். இப்போ சான்று காட்டும்படி வாழ்பவர்கள் பொய் சொல்லுவாங்களா? பொய் சொல்ல மாட்டாங்க. அப்போ பொய் சொல்லாதவங்க சொல்லக்கூடிய வாக்கு, அதுதான் வந்துட்டு சான்றோர் வாக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்டதை வந்து ஆகம பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, நம்முடைய குருஜி இருக்காரு, அவர் வந்து நமக்கு தெரியாத ஒரு டெக்ஸ்ட் எழுதிட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு அந்த அறிவு ஏற்பட்டிருக்குமா? ஏற்பட்டிருக்காது. நம்ம குருஜி கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறோம். குருஜி சொல்றார், நான் இந்த புக்கு எழுதி முடிச்சிட்டேன். இப்போ அவர் எழுதி முடிச்சதை நம்ம பார்க்கல, ஆனால் அந்த அறிவு நமக்கு ஏற்பட்டுருச்சா? இப்போ இதுவே வந்து சாதாரணமாக வேற யாரோ ஒருத்தங்க குருஜி வந்து இந்த புக்கு எழுதிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட பொய்யா சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பொய்யான அறிவு ஏற்படும். அப்போ சான்றோர் வாக்கு மூலமா மட்டும்தான் வந்து உண்மையான அந்த சத்தியமான வாக்கு அப்படிங்கிறது மூலமா தான் நமக்கு உண்மையான அறிவுங்கிறது ஏற்படும். இதைத்தான் சான்றோர் வாக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ குருமார்கள் ரிஷிகள் சொல்லக்கூடிய அந்த வாக்கு அவங்க எதுல இருந்து சொல்லுவாங்க? சாஸ்திரம். அப்ப சாஸ்திரம் தான் இந்த இடத்துல வந்து ஆகம பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். சான்றோர் வாக்கு அப்படின்னு சொல்லலாம், சாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்க சாஸ்திரத்தை ஏற்கக்கூடியவங்க. இப்போ வேதாந்தத்துல சொல்லக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 3 பிரமாணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த சூத்திரத்துக்குள்ள போகலாம். இப்போ வேதாந்தத்துல வந்து இது தவிர இன்னும் 3 பிரமாணங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து அர்த்தாபத்தி. அர்த்தாபத்தின்னு சொல்றோம். அர்த்தாபத்தி அப்படிங்கிறது வந்து நம்ம சுருக்கமா சொல்றதுன்னா இதை தவிர வேற வாய்ப்பு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அறிவு அடைவோம் இல்லையா? இப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அதுல வந்து எது தப்புங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ சரியான ஆன்சர் வந்து இதை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவோம் இல்லையா? அதுதான் வந்து அர்த்தாபத்தி அப்படின்னு சொல்றோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கோம். காலையில எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா வெளியே வந்து ஃபுல்லா ஈரமா இருக்கு, எல்லா பக்கமும் ஈரமா இருக்கு. இப்போ இதை பார்த்ததுமே நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்? ஃபர்ஸ்ட் அந்த மலை புகை, இந்த உதாரணத்துல வந்து நம்ம நெருப்பை பார்க்கல, ஆனா நெருப்பு அந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல மழையை பார்க்கல, மழையும் இல்லை, ஆனா மழை பெஞ்சிருக்குங்கிற ஒரு அறிவு நமக்கு ஏற்படும். ஏன்னா நான் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் வந்து இப்படிப்பட்ட அனுபவம் இருந்தால் கட்டாயம் மழை வந்திருக்கணும், அதை தவிர வேற வாய்ப்பே கிடையாது. அப்போ அப்படி நம்ம அடையக்கூடிய அறிவை வந்து அர்த்தாபத்தின்னு சொல்றோம். இந்த யோக மதத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த அர்த்தாபத்தியையும் வந்து அனுமானத்துக்குள்ளேயே சேர்த்திடுறாங்க. அப்ப அர்த்தாபத்தி அனுமானம் வந்து இது ரெண்டுமே வந்து இவங்களுக்கு ஒண்ணுதான். அடுத்தது வந்து உவமானம். உவமானம்னா இதை போல இது அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஒரு பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த பையன் வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு போல. இப்போ அந்த பொண்ணு எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணு பார்க்கறதுக்கு இந்த நடிகையோடைய கலரு, இந்த நடிகையோடைய ஃபேஸு, இந்த நடிகை அளவுக்கு ஹைட்டு, இந்த மாதிரி சொன்னதுமே இவன் வந்து ஓ இப்படிதான் இருப்பா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவான் இல்லையா? அப்ப அந்த அறிவு வந்து உவமானத்தின் மூலமாக அடைந்துள்ளார். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றதா இருந்தா, இப்போ நான் வந்து ஒரு ஜூக்கு போயிருக்கேன். அந்த ஜூல வந்துட்டு ஒரு விசித்திரமான ஒரு மிருகம், அதை நான் பார்த்துருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க பார்க்கல. அப்போ அந்த மிருகத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறீங்க. அப்புறம் நான் சொல்றேன், நீங்க ஏற்கனவே பார்த்த மிருகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்று சேர்த்தி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னதுமே ஓ இப்படிதான் இருக்கும் போல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவீங்க இல்லையா? அதை வந்து உவமானம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து அனுபலப்தி. இந்த அனுபலப்தி அப்படிங்கிறது வந்துட்டு இன்மையை பற்றிய அறிவு. ஒரு பொருள் இல்லை அப்படின்னா கூட நமக்கு அறிவு இருக்கணும். ஒரு பொருள் இல்லைன்னு சொல்றதுக்கு கூட நமக்கு ஞானம் இருந்தால் தான் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பூனை இருக்கா அப்படின்னா இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போறோம். வெளியே இருக்கிறவங்களுக்கு இந்த ஞானம் இருக்குமா? இந்த இடத்துல பூனை இல்லைங்கிற ஞானம் யாருக்கு இருக்கும்? நமக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தான் இந்த இடத்துல பூனை இல்லைங்கிறது தெரியும்.
அப்படி இன்மையை பற்றிய அறிவை அடைவதை வந்து நம்ம அனுபலப்தி அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். நல்ல அறிவில் சிறந்தவர்கள், அறிவாளிகள், உண்மையான அறிவாளிகள், உண்மையான பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கடவுள் இல்லைன்னு சொன்னாதான் முட்டாள். கடவுள் இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு இல்லாமையை பற்றிய ஞானம் இருக்க வேண்டும். இல்லாமையை பற்றிய ஞானமே இல்லாம இல்லைன்னு சொன்னா அவங்க முட்டாள். சரி, இதோட 7வது சூத்திரம் வந்து முடிவடையுது. 8வது சூத்திரம். இப்போ 7வது சூத்திரத்துல வந்து பிரமாணம் பத்தி சொன்னார் இல்லையா. நம்ம வந்து 5 விதமான எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிரமாணம் அப்படின்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் 2வது வந்து விபர்யம் அப்படின்னு பார்த்தோம். இந்த விபர்யம்னா பொய்யான அறிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதை பத்தின விளக்கம் தான் இந்த சூத்திரத்துல கொடுக்குறாரு. 8வது சூத்திரம் வந்து விபர்யோ மித்யா ஞானம் அதத் ரூப பிரதிஷ்டம். விபர்யோ மித்யா ஞானம் அதத் ரூப பிரதிஷ்டம். விபர்யோ அப்படின்னா விபர்யம் என்பது மித்யா. மித்யானா இந்த இடத்துல வந்து பொய்யான அப்படின்னு அர்த்தம். நம்ம வேதாந்தத்துல வந்து மித்யாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஏற்கனவே பரிபாஷா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். யோக சூத்திரத்துல வந்து சில வார்த்தைகள் வந்து அவங்க ஒரு அர்த்தத்துல பயன்படுத்துவாங்க. நம்ம வந்து டிக்ஷனரி ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அதுல வேற ஒரு அர்த்தம் இருக்கும். அப்ப இங்க மித்யா அப்படிங்கிறது வந்து பொய்யான. ஞான அப்படிங்கிறது வந்துட்டு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஞானனா அறிவு. இப்ப மித்யா ஞானம் அப்படின்னா வந்து பொய்யான அறிவு. இப்ப விபர்யம் என்பது பொய்யான அறிவு. அதத் அதத் ரூப பிரதிஷ்டம் அப்படின்னா அது இல்லாத ஒன்றை ரூபமாக எடுத்தல். இல்லாத ஒன்றை ரூபமாக எடுத்தல். அதை வந்து நம்ம மித்யா ஞானம், பொய்யான ஞானம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இல்லாத ஒன்றை ரூபமாக எடுப்பதுதான் பொய்யான அறிவு, விபர்யம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுக்கு வந்து நம்ம அந்த பாம்பு எக்ஸாம்பிள். எந்த பாம்பு எக்ஸாம்பிள்? வேதாந்த பாம்பு. ஒரு கயிறு இருக்கு. அந்த கயிறு வந்து நான் வந்து அந்த கயிறை பார்த்து கயிறுங்கிற அறிவை அடைஞ்சேன் அப்படின்னா அது பிரமாணம். அதுவே கயிறை பார்த்து பாம்புங்கிற ஞானத்தை அடைஞ்சேன் அப்படின்னா அது விபர்யம். அப்போ வெளியே இருக்கக்கூடிய பொருள் ஒன்று, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணம் வேறொன்று. ரெண்டுமே டேலி ஆகாம இருக்கும். அப்படி டேலி ஆகாம இருந்தா அது பொய்யான அறிவு அப்படின்னு சொல்றோம். அதுதான் விபர்யம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒன்று பொய்யான அறிவு, இன்னொன்று வந்து சம்சயம். சம்சயம்னா சந்தேகம். இதுவா அதுவாங்கிற ஒரு டவுட் நமக்கு இருந்துச்சுன்னா அதையும் விபர்யம் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தர் நம்ம கிட்ட அட்ரஸ் சொல்லிட்டாரு, இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் சொன்ன இடம் இதுவா அதுவா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை சரியான அறிவுன்னு சொல்ல முடியாது. அதுவும் வந்து தவறான அறிவு, விபர்யம் அப்படின்னு சொல்றோம். இதோட 8வது சூத்திரம் நிறைவடையுது. 9வது சூத்திரம். சப்தஞான அனுபாதி அனுபாதி வஸ்து சூன்யோ விகல்பக. ஃபர்ஸ்ட் பிரமாணம் அப்படின்னு பார்த்தோம், 2வது விபர்யம் அப்படின்னு பார்த்தோம், 3வது விகல்பம். இந்த விகல்பம்னா என்ன அப்படிங்கிறத வந்து இந்த சூத்திரத்துல சொல்றாரு. சப்த ஞான அனுபாதி வஸ்து சூன்யோ விகல்பக. சப்த ஞான அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த சப்த ஞானம் அதை வந்து எடுத்துக்க கூடாது, சப்த பிரமாணத்தை எடுத்துக்க கூடாது. இங்க சொல்லக்கூடிய சாதாரணமா நம்ம பேசுறோம் இல்லையா அந்த சப்தம். சப்த ஞான அனுபாதி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பிரகாசித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வஸ்து அப்படின்னா பொருள், சூன்யோ அப்படின்னா இல்லாமை, இன்மை, விகல்பம். இது விகல்பம் என்று கூறப்படுகிறது. அப்ப வந்து எந்த ஒன்று தொடர்ந்து சப்தத்தில் மட்டுமே ஞானமாகி வெளியே பொருள் இல்லாமல் தோன்றுகிறதோ அது விகல்பம் அப்படின்னு சொல்லப்படுது. சாதாரணமா வந்து நான் இப்போ வந்து ரோஜா பூ அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா இப்போ அந்த வார்த்தை இருக்கு, எண்ணமும் இருக்கு, பொருளும் வெளியே இருக்கு. அப்போ ஒரு வார்த்தை சொன்ன அப்படின்னா அந்த வார்த்தைக்கு உண்டான பொருள் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா எண்ணம் மட்டும்தான் இருக்காமா, ஆப்ஜெக்ட் இல்லையாமா. எண்ணம் இருக்கு ஆனா வெளியே பொருள் இல்லை. அப்படிப்பட்டதை வந்துட்டு நம்ம விகல்பம் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி, அப்படி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா பேய் பிசாசுன்னு சொல்லி எல்லாம் நம்ம சொல்றோம்.
வெளியே உண்மையிலேயே அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை, ஆனால் நம்ம பேய் பிசாசு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இது ஒன்று. இப்போ இது குறித்து இனி ஒரு கருத்தும் இருக்குது. என்ன கருத்து அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வேதாந்தத்தில் ஆத்மாவின் சைதன்யம் இப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆத்மாவின் சைதன்யம் இப்படி சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஆத்மாவின் சைதன்யம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையிலேயே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து ராமரின் புத்தகம் அப்படின்னு சொல்கிறோம். ராமரின் புத்தகம்னா என்ன அர்த்தம்? ராமர் தனி, புத்தகம் தனின்னு அர்த்தம். அப்போது ஆத்மாவின் சைதன்யம் சொல்லி சொன்னால் ஆத்மா தனி சைதன்யம் தனின்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஆத்மாங்கிறது ஒரே பொருள் தான். அப்போது ஒரே பொருளை வந்து நம்ம பல பொருளாக காட்டுறோம் இல்லையா, இதுவும் விகல்பம் தான். உண்மையிலே அப்படி இல்லை, வெளியே அப்படி இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி காட்டுறோம் இல்லையா, அதுவும் விகல்பம். ஒரு பொருள் பலவாக தோன்றினால் அதுவும் விகல்பம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பல பொருள் ஒரு பொருளாக தோன்றும். எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். என்னது? ரோஜா பூ. இந்த ரோஜா பூ வந்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதழ்களும் ஒரு தனித்தனி பொருள் தான், ஆனால் அது எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்கும் போது ஒரு பொருள்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொருள் பலவாக தோன்றினாலும் அது விகல்பம், பல பொருள் ஒன்றாக தோன்றினாலும் அது விகல்பம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 10வது சூத்திரம். அபாவ அபாவ பிரத்யய ஆலம்பனா விருத்திர் நித்ரா. அபாவ பிரத்யய ஆலம்பனா விருத்திர் நித்ரா. அபாவம் அப்படின்னா இன்மை. அபாவம்னா இன்மை அப்படின்னு அர்த்தம். சூன்யம் எப்படி இன்மைன்னு சொல்கிறோமோ அது மாதிரி அபாவம் அப்படின்னா இன்மை. இந்த பூனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி. பிரத்யயம் அப்படின்னா எண்ணங்கள், இந்த இடத்துல எண்ணங்கள். அடுத்தது ஆலம்பனா. ஆலம்பனான விஷயம். அப்புறம் வந்து விருத்திர் நித்ரா அப்படின்னா உறக்கத்தின் போது இருக்கின்ற எண்ணங்கள். விருத்தினா நமக்கு தெரியும், நித்ரானா உறக்கம். உறக்கத்தின் போது இருக்கின்ற எண்ணங்கள். அப்போ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, உறக்கத்தின் போது இருக்கின்ற விருத்தி நித்ரா விருத்தி எனப்படும். உறக்கத்தின் போது இருக்கின்ற விருத்தி. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், உறக்கத்தில் என்ன எண்ணம் இருந்துச்சு? நம்ம வந்து இங்கே கனவு பற்றி பேசலை, இங்கே வந்து கனவு இல்லாமல் நம்ம தூங்கியிருப்போம் இல்லையா, அந்த நிலை பற்றி சொல்லப்படுது. இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சாதாரணமாக வந்து கனவுல உறக்கத்தில் எண்ணமே இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் யோக சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, கனவுலையும் எண்ணங்கள் உண்டு, உறக்கத்திலையும் எண்ணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம 2 நியதிகளை வச்சு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உறங்கிட்டு இருந்தீங்கன்னா உறக்கத்துலேருந்து வெளியே வந்துக்கோங்க, உறக்கத்துலேயும் எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நியதி என்ன அப்படின்னா, எந்த ஒன்றையும் நம்ம வந்து அனுபவிக்காம அதை வந்து நம்ம இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது. எந்த ஒன்றையும் அனுபவிக்காமல் அது இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. இப்போ நான் நிம்மதியாக உறங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நேற்று நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். அனுபவிச்சிருக்கோம்ல. இப்போ அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னா அது இருந்திருக்கு, அங்கே வந்து அந்த ஒரு எண்ணம் வந்து இருந்திருக்கு, ஒரு அனுபவங்கிறது இருந்திருக்கு. இது முதல் நியதி. அதாவது எந்த ஒன்றையும் அனுபவிக்காமல் அது இருந்ததுன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது, உறக்கத்தை அனுபவிச்சிருக்கோம். இது முதல் நியதி. அடுத்தது 2வது நியதி என்ன அப்படின்னா, எந்த ஒரு அனுபவமும் எண்ணங்கள் இல்லாமல் வராது. அனுபவங்கள் எண்ணங்கள் இல்லாமல் தோன்றாது. அப்போ நித்ரா அப்படிங்கிற அந்த உறக்கத்தின் போது நமக்கு என்ன எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, சூன்யம், எதுவுமே இல்லைங்கிற எண்ணம் நமக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். எந்த அனுபவமும் நமக்கு வந்து அது இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா அனுபவிச்சிருந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த அனுபவத்துக்கு வந்து எண்ணங்கள் இல்லாமல் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அப்போ உறக்கத்திலையும் எண்ணம் இருந்தது அப்படிங்கிறது இதுலேருந்து தெளிவாகுது. அந்த எண்ணத்துக்கு பேர் வந்து சூன்யம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு உதாரணம் பார்த்தா புரிஞ்சிடும். இப்போ நம்ம 4 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. இப்போ இந்த யாருமே இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம அனுபவிச்சதுனால நம்மளால சொல்ல முடியும், அனுபவிக்காதவங்களால சொல்ல முடியாது. அதே பூனை எக்ஸாம்பிள் தான். பூனை இல்லைங்கிறது நம்ம அனுபவிச்சதுனால சொல்ல முடிஞ்சது, ஆனால் மற்றவங்களால சொல்ல முடியாது. அப்போ இன்மையை கூட நம்மளால அனுபவிக்க முடியுது. அது மாதிரி இந்த சூன்யத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது
தூக்கத்தில் வந்து இந்த அகங்காரம் வந்து ஒடுங்கி இருக்கிறதுனால அங்கே வந்து ரிப்போர்ட் செய்யறதுக்கு ஆள் இல்லை. அதனால தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம ரிப்போர்ட் பண்றதில்ல. தூக்கத்திலேருந்து எந்திரிச்சதுமே நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தூக்கத்தில் வந்து என்ன எண்ணம் இருந்ததுன்னா எதுவுமே இல்லைங்கிற எண்ணம் இருந்தது. இப்போ இதிலேருந்து ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எண்ணம் இல்லாத நிலைங்கிறது நமக்கு சாத்தியமே இல்லை. நிறைய பேர் வந்து நம்ம இந்த யோக சாஸ்திரம் படித்து எண்ணம் இல்லாத நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த நிலைக்கு நம்மளால வரவே முடியாதுங்கிறத பதஞ்சலி சொல்றாரு. ஏன்னா இதே டெக்ஸ்ட்டை வச்சு தான் எண்ணம் இல்லாத நிலைக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் இந்த டெக்ஸ்ட்டை எழுதினவரே என்ன சொல்றாரு அப்படின்னா எண்ணம் இல்லாத நிலைக்கு போகவே முடியாதுங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சூத்திரமே எழுதிட்டார். சரி, இதோட 10வது சூத்திரம் நிறைவடையுது. இனி 11வது சூத்திரம். அனுபூத விஷயா சம்பிரமோஷ ஸ்மிருதிஹி. அனுபூத விஷயா சம்பிரமோஷக ஸ்மிருதிஹி. இந்த சம்பிரமோஷகன்னு சொல்லி நம்ம இதை வாசிக்க கூடாது, அசம்பிரமோஷக அப்படின்னு சொல்லி வாசிக்கணும். விஷயான்னு சொல்லக்கூடாது, விஷய அப்படின்னு சொல்லணும். அனுபூத அப்படின்னா வந்து அனுபூதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நம்ம அனுபவித்த விஷயங்கள். அனுபூத விஷய அப்படின்னா அனுபவித்த விஷயங்கள். அசம்பிரமோஷக அப்படின்னா அழியாத எண்ணங்கள். அசம்பிரமோஷக ஸ்மிருதிஹி அப்படின்னா ஸ்மிருதி எனப்படும் அப்படிங்கிறது. அப்போ அனுபவங்களை சிந்திப்பதனால் உண்டாகின்ற எண்ணங்கள், விருத்திகள், அதை வந்து ஸ்மிருதி அப்படின்னு சொல்றோம். இப்போ இவ்வளோ நேரமா நம்ம கிளாஸ் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இதை குறித்து நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா ஏற்கனவே அனுபவித்த அந்த எண்ணங்களிலிருந்து நமக்கு எண்ணங்கள் தோன்றுது, அதை வந்து ஸ்மிருதி அப்படின்னு சொல்றோம். ஸ்மிருதி அப்படின்னா நமக்குள்ளேயே வந்து நாசமாகாத எண்ணங்கள் இருக்கும் இல்லையா, அந்த நாசமாகாத எண்ணங்களிலிருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள், அதை வந்து நம்ம ஸ்மிருதி அப்படின்னு சொல்றோம். அப்போ இது வரைக்கும் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்துல ஆரம்ப சூத்திரத்துல வந்துட்டு முதல் 4 சூத்திரங்கள்ல என்ன சொன்னார்? சித்தவிருத்தியை நிரோதம் செய்யணும், மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் யோகம் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு அந்த சித்தவிருத்திகளை வந்து நிரோதம் செய்தா நமக்கு என்ன பலன்கிறதையும் சொன்னாரு. அதை நிரோதம் செய்யலைன்னா நமக்கு என்ன அதனால என்ன அப்படிங்கிற அந்த விளைவையும் சொன்னாரு. நிரோதம் செய்யாதவன் எப்படி இருப்பான்? அப்பப்போ தோன்றக்கூடிய எண்ணங்களோட வந்து அவன் ஐக்கியமாயிருவான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா வந்து 5வது சூத்திரத்துல இருந்து மனதை குறித்து, இந்த எண்ணங்களை குறித்து வந்து விரிவா விசாரம் செய்ய ஆரம்பிச்சாரு. 5வது சூத்திரத்துல வந்து எண்ணங்கள் 5 வகைப்படும் அப்படிங்கிறத 5வது சூத்திரத்திலேயே சொன்னாரு. அது நமக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறதுனால 5ல் 5 வச்சுட்டாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் 6வது சூத்திரத்துல வந்து அந்த 5ஐயும் வந்துட்டு என்னன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணார். அதுக்கப்புறமா 7வது சூத்திரம் தொடங்கி இப்போ 11வது சூத்திரம் வரைக்கும் இந்த 5 எண்ணங்களை பத்தி வந்து விரிவாக விளக்கினார். இனி வந்து இந்த எண்ணங்களை, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சூத்திரம், 2வது சூத்திரம் வந்து என்ன சொன்னோம்? இதுதான், இந்த சூத்திரம் தான் வந்து இந்த மொத்த யோக சூத்திரத்துக்கு அச்சாணியாக விளங்கக்கூடிய சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அந்த சூத்திரம் என்ன, அதை நம்ம மறக்கவே கூடாது. சித்த விருத்தி நிரோதம். அப்ப அதுல 2 வார்த்தை இருக்கு இல்லையா, சித்த விருத்திகள் ஒண்ணு, அப்புறம் இன்னொன்னு வந்து நிரோதம் அப்படிங்கிறது. அப்ப சித்த விருத்திகள்னா என்னங்கிறது இது வரைக்கும் சொல்லிட்டார். அப்ப இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லணும்? நிரோதம்னா என்னன்னு சொல்லணும். இந்த நிரோதம்னா என்னங்கிறத வந்து அடுத்தடுத்த சூத்திரங்கள்ல வந்து விளக்குறார். அதை நம்ம வந்து அடுத்த வகுப்புல இருந்து பார்க்கலாம். இத்துடன் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.